ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்குறோன்னா, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் யூனிட் 3ல் லேபர் காஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லேபர் காஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்க லேபர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்க வேலை பார்க்குற சர்வீஸ்க்கு நம்ம கொடுக்குற ரெமுனரேஷனை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது தான் லேபர் காஸ்டிங். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் லேபர் டர்ன் ஓவரை பற்றி பார்க்க போகிறோம். லேபர் டர்ன் ஓவருங்கிறது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரீப்ளேஸ் ஆவாங்க. லேபர் வந்து வெளியில் போயிட்டு இன்னொரு ரீப்ளேஸ் ஆவாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் படிக்கிறது தான் லேபர் டர்ன் ஓவர். இந்த லேபர் டர்ன் ஓவரை பார்த்திங்கன்னா அவங்க 4 மெத்தடில் வந்து கொடுத்துருக்காங்க. லேபர் டர்ன் ஓவர் அண்டர் செப்பரேஷன் மெத்தட், லேபர் டர்ன் ஓவர் அண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், லேபர் டர்ன் ஓவர் அண்டர் ஃப்ளக்ஸ் மெத்தட் அண்ட் லேபர் டர்ன் ஓவர் அண்டர் அடிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 4 மெத்தட்ஸில் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் மெத்தட் பாருங்கள், லேபர் டர்ன் ஓவர் அண்டர் செப்பரேஷன் மெத்தட் கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹோலாக வந்து கால்குலேஷன் ஆஃப் லேபர் டர்ன் ஓவர் தான் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம தான் எல்லா மெத்தடையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் லேபர் டர்ன் ஓவர் செப்பரேஷன் மெத்தடுக்கு என்ன ஃபார்ம்லனா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் த ஆர்கனைசேஷன் டியூரிங் எ பீரியட். அந்த பீரியடில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் ஆகிருக்காங்களோ அவங்க டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லேபர் டர்ன் ஓவர் அண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகி நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா அவங்க. லேபர் டர்ன் ஓவர் சொல்லிட்டு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரீப்ளேஸ்ட், எவ்வளோ ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க டியூரிங் எ பீரியட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டியூரிங் எ பீரியட் போட்டிங்கன்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடில் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லேபர் டர்ன் ஓவர் அண்டர் ஃப்ளக்ஸ் மெத்தடுக்கு என்ன ஃபார்ம்லனா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் ஆனவங்க ப்ளஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட் ஆனாங்க. புரியுதா? அவங்கள போட்டோம் அப்படின்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆவரேஜ் எம்ப்ளாயீஸ் கால்குலேட் பண்ணோன்னா ஃப்ளக்ஸ் மெத்தடுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு லேபர் டர்ன் ஓவர் அண்டர் அடிஷன் மெத்தட். அடிஷன்னா லேபர் டர்ன் ஓவர் நம்பர் ஆஃப் அடிஷன் டியூரிங் எ பீரியட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டியூரிங் எ பீரியட். இப்போது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அட் த பிகினிங், அந்த பீரியடில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க ப்ளஸ் எண்டில் வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ சம்மு வந்து ஒன்று போட உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். First problem, from the following particulars supplied by the personal department of a firm, calculate the labor turnover. Labor turnover வந்து calculate பண்ணோம். இப்போ எல்லா மெத்தட்லேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், calculate பண்ண போகிறோம். செப்பரேஷன் மெத்தட், ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், ஃப்ளக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெத்தட்லேயும் வந்து நம்ம calculate பண்ண போகிறோம். Total number of employees at the beginning of the monthல 2010 இருக்காங்க. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் who are recruited during the month, அந்த மந்தில் ரெக்ரூட் ஆனவங்க 30 எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் who left during the month, அந்த மந்தில் லெஃப்ட் ஆன எம்ப்ளாயீஸ் வந்து 50. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அட் த எண்ட் ஆஃப் த மந்தில் எவ்வளோ இருக்காங்க, 1990 இருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு நம்ம சம் போட போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் மெத்தட் என்ன போட போகிறோம்னா, லேபர் டர்ன் ஓவர் அண்டர் செப்பரேஷன் மெத்தடுக்கு போட போகிறோம். இப்போ செப்பரேஷன் மெத்தடுக்கு என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் த ஆர்கனைசேஷன் டியூரிங் எ பீரியட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டியூரிங் எ பீரியட். இப்போ எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் அந்த பீரியடில் வந்து எவ்வளோ லெஃப்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ லெஃப்ட் ஆகிருக்காங்க, 50 எம்ப்ளாயீஸ் வந்து லெஃப்ட் ஆகிருக்காங்க டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் போட போகிறோம். இப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அட் த பிகினிங் ஆஃப் த பீரியட் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட். பிகினிங்கும் எண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் எம்ப்ளாயீஸ் கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ பிகினிங் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள், 2010, எண்டில் எவ்வளோ இருக்காங்க, 1990. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 கொடுத்தீங்க அப்படின்னா 2000 வருது. இவங்க 2000 தான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இப்போது ஃபஸ்ட் மெத்தட் செப்பரேஷன் மெத்தடுக்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் ஆர்கனைசேஷன் எவ்வளோ லெஃப்ட் ஆகிருக்காங்கன்னா 50 டிவைடட் பை எவ்வளோ நம்ம ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா 2000 இன்ட்டு 100 வந்து இது பர்சன்டேஜில் தான் கால்குலேட் பண்ணணும், லேபர் டர்ன் ஓவர் ரேஷியோ. அதனால் என்ன பண்ணுறோம், பர்சன்டேஜில் 100 இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். இப்போ 50 டிவைடட் பை 2000 இன்ட்டு 100 கால்குலேட் பண்ணிங்கன்னா 2.5%. ஓகேவா? இது ஃபஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் வந்து லேபர் டர்ன் ஓவர் அண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் கால்குலேட் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரீப்ளேஸ் டியூரிங் எ பீரியட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டியூரிங் எ பீரியட். எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்காங்க டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்.
இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 2000. இப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள் ரீப்ளேஸ் ஆனது எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னு சம்மில் பாருங்கள். 30 மெம்பர்ஸ் வந்து ரெக்ரூட் ஆகிருக்காங்க. அதாவது இந்த எம்ப்ளாயிஸ் வந்து லெஃப்ட் ஆகி அதர் இவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து ரெக்ரூட் ஆகிருக்காங்க. அதுதான் வந்து ரீப்ளேஸ்டு. அப்போ 30 எம்ப்ளாயிஸ். அப்போது 30 டிவைடட் பை 2000 இன்ட்டு 100 பர்சன்டேஜில் தான் போடணும். அதனால் 100 போடுறோம். இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 1.5% வரும். இதுதான் வந்து அண்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உள்ளது இந்த பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? லேபர் டர்ன் ஓவர் அண்டர் ஃப்ளக்ஸ் மெத்தட் கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்ஸ் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லிஸ்ட். எவ்வளோ வந்து எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் ஆகிருக்காங்க, அதோட எவ்வளோ ரெக்ரூட் ஆகிருக்காங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸோட டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா 2000. இப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் எவ்வளோ ஆகிருக்காங்க, ரெக்ரூட் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். 50 வந்து லெஃப்ட் ஆகிருக்காங்க, 30 வந்து ரெக்ரூட் ஆகிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 50 + 30 டிவைடட் பை 2000 இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 4% கிடைக்கும். ஓகேவா? இவங்க வந்து பொதுவாக கால்குலேட் லேபர் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம எல்லா ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது அடிஷன் நெக்ஸ்ட் ஃபார்ம்லாம் ஒன்று இருந்துச்சா அடிஷன் மெத்தடுக்கு. அடிஷன் மெத்தடு வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேணாம். ஏன்னா அவங்க அடிஷனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல. அதனால் செப்பரேஷன் மெத்தட், ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் அண்ட் ஃப்ளக்ஸ் மெத்தட் 3 மெத்தட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அடிஷன் மெத்தட் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.